தண்ணீரில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தீயில் குதிக்கும் ஆபத்தான வீடியோவை பதிவிட்ட யூடியூபர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூடு பிடிக்கும் தேர்தல் பணி திருச்செந்தூரில் சோதனையில் களமிறங்கிய பறக்கும் படை. சூடு பிடிக்கும் தேர்தல் பணி திருச்செந்தூரில் சோதனையில் களமிறங்கிய பறக்கும் படை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என மார்ச் 16ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வருகிற 20ஆம் தேதி தொடங்கும் நிலையில் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள். மேலும் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்வு செய்யப்படும். 30ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உடனடியாக தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டது. இதில் பறக்கும் படைக்குழுவில் ஒரு அரசு அதிகாரியும் 3 போலீசாரும், நிலையான கண்காணிப்பு குழுவில் ஒரு அரசு அதிகாரியும் 2 போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ள வசதியாக ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனியாக வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வாகனங்களில் தேர்தல் பறக்கும் படை என்பதற்கான ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் பகுதியில் கோட்டாட்சியர் சுகுமாரன், வட்டாட்சியர் பாலசுந்தரம் மற்றும் தேர்தல் பறக்கும் பட அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டு பணம், பரிசு பொருட்கள் ஆகியவற்றை யாரேனும் கொண்டு செல்கின்றனரா என்பது குறித்து கண்காணித்து வருகின்றனர். குளத்து தண்ணீரில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தீயில் குதிக்கும் ஆபத்தான வீடியோவை பதிவிட்ட யூடியூபர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வாலத்தூரை சேர்ந்தவர் ரஞ்சித் பாலா. யூடியூப் மற்றும் இன்ஸ்டா பக்கங்களில் வீடியோக்களை பதிவிட்டு லைக்குகளையும் ஷேர்களையும் குவித்து வரும் இவர் யூடியூப் மூலம் லட்சங்களை சம்பாதித்து வருகிறார். இவருக்கு யூடியூபில் பல லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ளனர். இந்த நிலையில் இவர் சாத்தான்குளம் அருகே உள்ள வைரவம் தருவை குளத்தின் அருகே உள்ள முத்துலிங்கம் என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் தற்போது மழை வெள்ளத்தின் காரணமாக அப்பகுதியில் உள்ள பட்டா நிலத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அங்கு சென்ற ரஞ்சித் பாலா தனது நண்பர்களுடன் சேர்ந்து ரீல்ஸ் மோகத்தில் அப்பகுதியில் உள்ள பட்டா நிலத்தில் ஒரு கட்டிடத்தின் மேலே நின்று கீழே நண்பர்களை நிற்க வைத்து குளத்திற்குள் பெட்ரோலை ஊற்றி அதில் தீ வைத்து அந்த தீயில் தான் ஏதோ இந்தியாவிற்காக சாதனை செய்வது போல எண்ணி குதிப்பது போல வீடியோ பதிவிட்டு அதை யூடியூப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அதில் அருகில் நின்ற நண்பர்கள் மீது இந்த தீ பரவுகிறது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்நிலையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அவரது சமூக வலைதள பக்கங்களில் தேரிக்காட்டில் மண்ணுக்குள் தலைகீழாகி புதைந்து நின்று சில மணி நேரம் கழித்து வெளியே வரும் வீடியோக்கள் என பல வீடியோக்களை பதிவிட்டுள்ளார். தேரிக்காடு மணல் சில நேரங்களில் வேகமாக சரிந்து விழும் தன்மை கொண்டது. இதுபோல் ஆபத்தான வீடியோக்களை பதிவிடுவதால் அதை பார்த்து மற்றவர்கள் செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்படும். ரிலீஸ் செய்யும் வீடியோவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும். இதுபோல யூடியூபர்களை போலீசார் கண்டிக்காத சூழ்நிலைதான் இதுபோல் நடக்கிறது. இந்நிலையில் இந்த வீடியோ ஆனது பல லட்சம் மக்களால் பார்க்கப்பட்டு போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பேரில் மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் தலைமையிலான போலீசார் இந்த வீடியோவில் இருக்கும் நபர்களை தேடிப்பிடித்து விசாரணை நடத்தி ரஞ்சித் பாலா, சிவகுமார், இசக்கி, ராஜா ஆகிய 3 மீது 277 தண்ணீரை மாசுபடுத்துதல், 278 சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதல், 430 நீர்ப்பாசன பணிகளில் காயம் ஏற்படுத்துதல், 285 பிற நபருக்கு காயம் ஏற்படுத்துதல், 308 மரணத்தை விளைவிக்கும் என தெரிந்தே முயற்சி செய்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து ரஞ்சித் பாலா மற்றும் சிவகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். யூடியூபில் இதுபோல ஆபத்தான வீடியோவை பதிவிட்டு லட்சங்களை சம்பாதிக்கும் இவர்கள் மீது போலீசார் கண்காணித்து காட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு கடற்கரை சாலையில் தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுவர் விளம்பரங்கள் அகற்றுதல், தலைவர்கள் சிலைகளை மூடுவது மற்றும் அகற்றுவது, அரசு அலுவலகங்களில் கட்சித் தலைவர்கள் போட்டோக்கள் அகற்றுதல் போன்ற தேர்தல் விதிமுறைகள் அனைத்தும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். வாகனத்திற்கு ஒரு ஒளிப்பதிவாளர் என ஒரு வாகனத்திற்கு 5 நபர்கள் உள்ளனர். மேலும் GPS கருவி அனைத்து வாகனத்திலும் பொருத்தப்பட்டுள்ளது. 3 சுற்றுகளாக இந்த பறக்கும் படையினர் பணிபுரிந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்த பறக்கும் படை குழுக்கள் 541 சட்டமன்ற தொகுதிக்கு 3 பறக்கும் படையினர் என ஒதுக்கப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி தெற்கு கடற்கரை சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் போலீசார் தீவிர சோதனைக்கு பின்பு அனுப்பி வைக்கின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் மாவட்டத்தில் 288 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிவதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தபோது, தேர்தல் ஆணையம் மக்களவை பொதுத் தேர்தல் அறிவிப்பினை இன்றைய தினம், அதாவது 16/3/2024 3 மணி அளவில் வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு முதற்கட்டத்தில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அதன்படி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் அட்டவணை பின்வருமாறு இருக்கும். அதாவது தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் மற்றும் வேட்புமனு தாக்கல் துவங்கும் நாள் 20/3/2024 புதன்கிழமை. வேட்புமனு பெறுவதற்கான இறுதி நாள், லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் நாமினேஷன்ஸ் 27/3/2024 புதன்கிழமை. வேட்புமனுவினை கூர்ந்தாய்வு செய்யும் நாள், ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன்ஸ் 28/3/2024 வியாழக்கிழமை. வேட்புமனுவினை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் மற்றும் சின்னங்களை ஒதுக்கீடு செய்யும் நாள் லாஸ்ட் டேட் ஃபார் வித்ட்ரால் ஃபார் கேண்டிடேச்சர்ஸ் 30/3/2024 சனிக்கிழமை. தேர்தல் நாள், டேட் ஆஃப் போல் 19/4/2024 19/4/2024 வெள்ளிக்கிழமை. வாக்கு எண்ணிக்கை நாள், கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் 4/6/2024 செவ்வாய்க்கிழமை நடைபெறும். இன்றைய தினம் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் 3 மணியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள இந்த நிலையில் தேர்தல் பறக்கும் படை, அதாவது ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ், ஒரு தொகுதிக்கு தலா 3 ஃப்ளையிங் ஸ்குவாட், அதாவது 3 ஷிப்ட்ல வேலை பார்ப்பாங்க. மொத்தம் 54 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வீடியோ கண்காணிப்பு குழு, வீடியோ சர்வைலன்ஸ் டீம், வீடியோ வியூவிங் டீம், அக்கவுண்டிங் டீம் ஆகியவை தலா ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ஸ் எல்லாமே இன்னிலிருந்து அவங்களுடைய பணியை துவக்கிட்டாங்க. நிலையான கண்காணிப்பு குழு, அதாவது ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம், அதுக்கப்புறம் உதவி செலவின பார்வையாளர், அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ஆகியோர் தேர்தல் அறிவிக்கை வெளியிட்டவுடன், அதாவது இந்த தேர்தல் அறிவிக்கை 20/3/2024 அன்று வெளியிட்டவுடன் அவங்க செயல்பட தயார் நிலையில் உள்ளனர். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய வகையில் ஒரு கட்டுப்பாட்டு அறை, ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் 1800-599-1960 1800-599-1960 என்கிற கட்டணமில்லா தொலைபேசி, அதுல தகவல் கொடுக்கலாம். மேலும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் 94-46-45-47-14 94-86-45-47-14 அந்த நம்பர்லயும் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். இதை தவிர ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. அது சி விஜில் அப்படிங்கிற மொபைல் ஆப். அது மூலமா புகார் அளிக்கலாம்.